வாட்ஸ்அப்பில் ஒரு புது ஃபீச்சர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போலாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா அதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம வைக்கிற வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷனில் வரப்போகுதுன்னு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்துடும். டிஸ்பிளேல தெரியுற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஜியோ சிம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஆஃபர் ஷோவாக இருக்கும். இது என்னன்னா வந்து நீங்கள் ₹61 ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G டேட்டா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5G டேட்டா அன்லிமிட்டடாக தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து ஆஃபரை வந்து நம்ம தலையில் திணிக்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையே கிடையாது. ஸ்பாட்டிஃபைல முன்னாடி மாதிரி கிடையாது. நம்ம எந்த ஒரு பாட்டு வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ப்ரீவியஸ் சாங்ஸ் வச்சாலும் சரி, இல்லை அப்பு மூவ் டவுனு இந்த மாதிரி எது பண்ணாலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரீமியம் பேக் வந்து கேட்க ஆரம்பிச்சு. ஸோ இதனால் வந்து ஸ்பாட்டிஃபையோட ரேட்டிங் வந்து 3.2 ஒரே நாளில் 1.8க்கு வந்துருச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் ஸ்பாட்டிஃபையோட யூசர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வேறு ஆப்னாலும் கண்டிப்பாக வந்து மாறிடுவாங்க. ஆப்பிளோட 15 சீரிஸில் அந்த டைப் சி போர்ட் கொடுத்ததுனால வந்து பலருக்கும் பல இஷ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த டைப் சி போர்ட் வந்து மெல்ட் ஆகிருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, கூகுளோட க்ரோம் புக் அப்படிங்கிற சார்ஜர் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட அந்த சார்ஜிங் கனெக்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்து மெல்ட் ஆகிருக்குது. ஸோ அதிக வோல்டேஜ் வர்ற சார்ஜர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதான் நடக்கும். ஸோ நீங்கள் ஆப்பிளில் கொடுத்த அந்த கேபிள் இருக்கலாம், ஸோ அதுவே வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா டைப் சி போர்ட்டையும் வந்து டைப் சி சார்ஜர் வந்து நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மேபி ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் வந்து சும்மாவே வந்து கூகுள் பே, ஃபோன்பே தவிர வேறு எதுவுமே பேமெண்ட் வந்து யூபிஐ பண்ண மாட்டாங்க. இதில் வாட்ஸ்அப்பில் வந்து இன்னொரு அப்டேட் வேறு ஒன்று கொடுக்க போகிறாங்களா. அது என்னன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இனிமேல் வந்து நம்ம பணத்தை வந்து டாலரில் தான் வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சும்மாவே இங்கே அனுப்ப மாட்டேங்கானுங்க. இதில் வந்து இந்த அப்டேட் கொடுத்தா வாட்ஸ்அப் பேமெண்ட் உண்மையில விளங்கிரும்.